ஒரு வினாடிக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர்கள் பாயும் ஒரு மாபெரும் குழாய சற்று கற்பனை செய்து பாருங்களேன். கண்டிப்பா அந்த குழாய்க்குள்ள பாயறது வெறும் தண்ணீர் மட்டும் கிடையாது. சரியா சொன்னீங்க. அதனுள் பாய்வது சேரும், எண்ணெயும், ரசாயனங்களும், அப்புறம் திடக்கழிவுகளும் கலந்த ஒரு ரொம்ப அடர்த்தியான கரடுமுரடான கலவை. ஆமா, இதான் நிஜமான தொழில்துறை சவால். இந்த தொடர்ச்சியான ஓட்டத்தை எங்கும் நிறுத்தாமல் அதிலிருக்கும் திடப்பொருட்களை ஒரு பக்கமும் தூய்மையான திரவத்தை மறுபக்கமும் எண்ணெயை வேறொரு பக்கமுமாக ஒரு வினாடிக்குள் உங்களால் எப்படி பிரிக்க முடியும்? சல்லடை போட்டு வடிகட்டுவதோ அல்லது அடர்த்தியின் அடிப்படையில் தானாகவே பிரிந்து கீழே படியும் வரை 10 நாட்கள் காத்திருப்பதோ இன்றைய உலகிற்கு சாத்தியமே இல்ல. நிச்சயமா இல்ல. இங்குதான் பொறியியலின் மிக நுட்பமான ஒரு படைப்பு உள்ளே நுழைகிறது. உங்களை இந்த விரிவான தேடலுக்கு, அதாவது நமது இந்த ஆழமான அலசலுக்கு உற்சாகமாக வரவேற்கிறேன். வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமாம், இன்று நாம் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் டீகேண்டர் சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரங்கள் பற்றிய தொழில்நுட்ப குறிப்புகளையும் அவங்களோட விநியோக கட்டமைப்பையும் தான் ஆழமாக அலசப் போகிறோம். நீங்க ஒரு தொழிற்சாலை மேலாளராகவோ அல்லது தொழில்துறை தொழில்நுட்பங்களை கவனிப்பவராகவோ இருந்தால் மையவிலக்கு விசை, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்றால் என்ன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆனா இந்த ஆவணம் நம்மை வெறும் அடிப்படை அறிவியலோடு நிறுத்திவிடவில்லை இல்லையா? கண்டிப்பா இல்ல. இந்த இயந்திரங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றன, எந்தெந்த உலோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, இவை எப்படி உலகளாவிய சப்ளை செயினில் ஒரு முக்கிய அங்கமாக மாறுகின்றன என்பதை மிக விரிவாக பேசுகிறது. இதை சற்று விரிவாக பார்ப்போம். இந்த இயந்திரங்கள் வெறும் சுழலும் இரும்பு குப்பிகள் அல்ல, தொடர்ச்சியான உற்பத்தியை உறுதி செய்யும் துல்லியமான பொறியியல் தீர்வுகள். ஆமா, நீங்க ஆரம்பத்திலேயே அந்த தொடர்ச்சியான ஓட்டம் பற்றி குறிப்பிட்டீர்கள் அல்லவா? அதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான திறவுகோள். அதாவது அந்த கண்டினியூவஸ் ஃப்ளோ. அதேதான். மைய விலக்கு விசை என்பது பழைய தொழில்நுட்பம்தான். ஆனால் ஒரு தொழிற்சாலையின் உள்ளே நடக்கும் சவால்கள் முற்றிலும் வேறுபட்டவை. ஆமா, லேப்ல நடக்கிற மாதிரி இருக்காது. சரியா சொன்னீங்க. ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் தரவுகளை நாம் பகுப்பாய்வு செய்யும்போது அவர்கள் இந்த தொடர்ச்சியான பிரித்தெடுத்தலை எப்படி சாத்தியமாக்குகிறார்கள் என்ற பொறியியல் நுணுக்கம் நமக்கு தெளிவாக புரிகிறது. அது பெட்ரோலியம் ஆகட்டும் அல்லது கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆகட்டும். ஆமா, அவர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் தடையற்ற உற்பத்தி தான். தேவையில்லாத கழிவுகளை நீக்கி தேவையானதை துல்லியமாக பிரித்தெடுக்கும் இந்த டீகேண்டர் சென்ட்ரிஃபியூஜ்கள் இல்லாமல் இன்று எந்த ஒரு பெரிய தொழிற்சாலையும் இயங்க முடியாது. சரி, நேராக விஷயத்திற்கு வருவோம். ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் வழங்கும் இயந்திரங்களின் வகைகளை இந்த ஆவணம் ரொம்ப தெளிவா பட்டியலிடுகிறது. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அப்படிதானே? ஆமாம், கிடைமட்ட டீகேண்டர்கள், இருகட்ட மற்றும் முக்கட்ட இயந்திரங்கள், அதாவது 2 ஃபேஸ் மற்றும் 3 ஃபேஸ், அப்புறம் அதிவேக மற்றும் குறைந்த வேக மாடல்கள், முழுமையான ஸ்கிட் மவுண்டட் யூனிட்கள் என்ற பல பிரிவுகள் உள்ளன. இதுல ஒவ்வொரு மாடலும் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக உருவாக்கப்பட்டது. அது புரியுது. நமது நேயர்கள் பலருக்கும் ஒரு சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரம் அதிக ஜீவிசையை உருவாக்கி பொருட்களை பிரிக்கிறது என்பது தெரியும். ஆனால் ஒரு டீகேண்டர் சென்ட்ரிஃபியூஜ் சாதாரண சென்ட்ரிஃபியூஜிலிருந்து எப்படி மாறுபடுகிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது ஆயிரக்கணக்கான ஜீவிசையில் இயந்திரம் சுழன்று கொண்டிருக்கும் போதே உள்ளே பிரிக்கப்பட்ட அந்த திடக்கழிவுகளை இயந்திரத்தை நிறுத்தாமலேயே எப்படி வெளியேற்றுகிறார்கள்? அதன் உள்ளே அப்படி என்னதான் நடக்கிறது? இதான் டீகேண்டர் இயந்திரங்களின் இதய துடிப்பு என்று சொல்லலாம். ஒரு சாதாரண சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா திடப்பொருள் பிரிந்து இயந்திரத்தின் சுவர்களில் ஒட்டிக்கொள்ளும். ஓ, அப்போ எந்திரத்தை நிறுத்திவிட்டு அதை சுத்தம் செய்ய வேண்டும். ஆமாம், ஆனால் தொழில்துறை அளவில் இது சாத்தியமில்லை. அதனால டீகேண்டர் சென்ட்ரிஃபியூஜின் உள்ளே 2 முக்கிய பாகங்கள் உள்ளன. ஒன்று வேகமாக சுழலும் வெளிப்புற கிண்ணம், மற்றொன்று அதன் உள்ளேயே இருக்கும் ஒரு சுருள் கடத்தி. ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குமா? எக்ஸாக்ட்லி, ஒரு ஸ்க்ரூ கன்வேயர். இவை இரண்டும் ஒரே திசையில் சுழன்றாலும் அவற்றுக்கு இடையே ஒரு மிகச்சிறிய வேக வித்தியாசம் இருக்கும். ஒரு நிமிஷம் பொறுங்கள். இரண்டுமே சுழல்கின்றன, ஆனால் வெவ்வேறு வேகத்திலா? அது எப்படி சாத்தியம்? அந்த வேறுபட்ட வேகத்தின் வேலை என்ன? இதற்காக ஒரு பிரத்யேகமான கியர் பாக்ஸ் அமைப்பு உள்ளே இருக்கும். இப்போ வெளிப்புற கிண்ணம் 3000 RPM வேகத்தில் சுழல்கிறது என்றால் உள்ளே இருக்கும் சுருள் கடத்தியும் அதே வேகத்தில் சுழலாதா? சுழலாது. அது 3010 அல்லது 2990 RPM வேகத்தில் சுழலும். அந்த 10 RPM வேறுபாடு தான் அங்கே மாயாஜாலம் செய்கிறது. ஓஹோ, அந்த சின்ன வித்தியாசம் தான் கழிவை தள்ளுகிறதா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க.
அதிக ஜீவிசையினால் பிரிக்கப்பட்டு கிண்ணத்தின் சுவர்களில் படியும் அந்த திடக்கழிவுகளை இந்த சுருள் கடத்தி ஒரு ஸ்க்ரூ போல செயல்பட்டு இயந்திரத்தின் கூம்பு வடிவ முனைக்கும் மெதுவாக தள்ளிக்கொண்டே செல்கிறது. அப்போ அந்த தூய்மையான திரவம், பிரித்தெடுக்கப்பட்ட தூய்மையான திரவம் இயந்திரத்தின் மறுமுனை வழியாக வெளியேறுகிறது. இதைத்தான் ஆவணம் தொடர்ச்சியான இருகட்ட பிரிப்பு என்று குறிப்பிடுகிறது. ரொம்ப தெளிவா புரியுது. அந்த உள்ளே இருக்கும் கியர் பாக்ஸ் தான் மொத்த அமைப்பையும் தடையின்றி இயங்க வைக்கிறது. சரி, இந்த இருகட்ட பிரிப்பு ஓகே. ஆனா ஆவணத்துல முக்கட்ட பிரிப்பு பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, 3 ஃபேஸ். இது இன்னும் கொஞ்சம் சிக்கலானது. அதாவது ஒரே நேரத்தில் எண்ணெய், தண்ணீர் மற்றும் திடக்கழிவு என 3ஐயும் பிரிப்பது. 2 பொருட்களை பிரிப்பதே சிக்கலான விஷயம் எனும்போது, இயந்திரத்தின் உள்ளே எண்ணெய் எங்கே முடிகிறது, தண்ணீர் எங்கே தொடங்குகிறது என்பதை இந்த இயந்திரம் எப்படி கண்டுபிடித்து தனித்தனியாக வெளியேற்றுகிறது? அங்கேதான் டைனாமிக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற தொழில்நுட்பம் வருகிறது. முக்கட்ட பிரிப்பில் திடப்பொருள் வழக்கம் போல கூம்பு முனை வழியாக வெளியேறிவிடும். சரி, திரவப்பகுதியில என்ன நடக்கும்? திரவப்பகுதியில பாத்தீங்கன்னா எண்ணெயின் அடர்த்தி குறைவு, தண்ணீரின் அடர்த்தி அதிகம். எனவே இயந்திரம் சுழலும் போது தண்ணீர் வெளிப்புறச் சுவரை ஒட்டியும் எண்ணெய் உட்புறமாக மையத்தை ஒட்டியும் ஒரு வளையம் போல படியும். ஓ, அடர்த்திய வைத்து அதுவே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுமா? ஆமா, ட்ரீமாஃபோர்க்ஸ் வழங்கும் இயந்திரங்களில் இந்த 2 திரவங்களையும் தனித்தனியாக வெளியேற்ற பிரத்யேகமான ஸ்கிம்மர் குழாய்கள் அல்லது அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய வியர் பிளேட்டுகள் உள்ளன. இந்த பிளேட்டுகளை நாமளே மாற்றி அமைக்க முடியுமா? கண்டிப்பா. தொழிற்சாலையில் உள்ள ஆபரேட்டர்கள் உள்ளே வரும் கலவையின் அடர்த்திக்கு ஏற்ப இந்த பிளேட்டுகளின் அளவை மில்லிமீட்டர் அளவில் துல்லியமாக மாற்றியமைக்க முடியும். இதனால் எண்ணெயும் தண்ணீரும் தங்களுக்குள் கலக்காமல் தனித்தனி குழாய்களில் வெளியேறும். உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கிறது. சரி, நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்க வேண்டும். அவர்கள் வழங்கும் மாடல்களில் ஸ்கிட் மவுண்டட் யூனிட்ஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆமா, அது ரொம்பவே பிரபலமான ஒரு மாடல் இப்போ. இது தொழிற்சாலைகளுக்கு பிளக் அண்ட் பிளே போல செயல்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் என் சந்தேகம் என்னவென்றால், சொல்லுங்க, நீங்க சொன்னது போல 3000 RPM வேகத்தில் ஆயிரக்கணக்கான ஜீவிசையை உருவாக்கும் ஒரு மாபெரும் இயந்திரத்தை ஒரு சிறிய இரும்பு சட்டத்தில் வைத்து பொருத்துவது ஆபத்தானது இல்லையா? இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம்தான். அந்த அதிர்விலேயே அந்த இயந்திரம் சிதறிவிடாதா? இதற்காக தொழிற்சாலைகளில் பல மாதங்கள் செலவழித்து மிகப்பெரிய கான்கிரீட் அடித்தளங்களை அல்லவா அமைப்பார்கள்? நீங்க எழுப்பும் சந்தேகம் 100% நியாயமானது. பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை அப்படித்தான் இருந்தது. பல டன் எடையுள்ள கான்கிரீட் அடித்தளம் இல்லாமல் இந்த இயந்திரங்களை இயக்க முடியாது. அப்புறம் எப்படி இந்த ஸ்கிட் மவுண்டட் யூனிட்கள் வேலை செய்யுது? ட்ரீமாஃபோர்க்ஸ் வழங்கும் இந்த மாடல்களில் உள்ள அதிநவீன அதிர்வு தடுப்பு தொழில்நுட்பம் தான் இதற்கான விடை. வைப்ரேஷன் ஐசோலேஷன், அப்படிதானே? ஆமாம், இந்த இயந்திரங்களுக்கும் அந்த இரும்பு சட்டத்திற்கும் இடையே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இலாஸ்டோமெலிக் டேம்பர்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ஓஹோ, ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படுமா? எக்ஸாக்ட்லி. இயந்திரம் எவ்வளோ வேகமாக சுழன்றாலும் அதன் அதிர்வுகளை இந்த டேம்பர்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளும். இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. கண்டிப்பா. நீங்க ஒரு தொழிற்சாலை மேலாளராக இருந்து யோசித்து பாருங்கள். ஒரு இயந்திரம் வாங்கி கொண்டு வந்து அதற்கு கான்கிரீட் தளம் அமைத்து அது காய்ந்து இயந்திரத்தை பொருத்தி உற்பத்தியை தொடங்க 6 மாதங்கள் ஆகும். ஆமா, டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஆனால் இந்த ஸ்கிட் மவுண்டட் இயந்திரம் வந்திறங்கிய சில நாட்களிலேயே உங்கள் குழாய்களை இணைத்து நீங்கள் உற்பத்தியை தொடங்கிவிடலாம். இது பல மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான நேரத்தையும் உற்பத்தி இழப்பையும் மிச்சப்படுத்துகிறது. நிஜமாவே அபாரமான விஷயம்தான். சரி, இந்த இயந்திரங்கள் எப்படி பிரிக்கின்றன, அவற்றின் உள்ளமைப்பு எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். அடுத்து இவை எங்கே பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி பேசுவோம். ஆமா, இதோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் இந்த ஆவணத்தை படித்தபோது எனக்கு மிகவும் முரண்பாடாக தோன்றிய ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்கள் சேவை செய்யும் தொழிற்துறைகளின் பட்டியலை பாருங்கள். சொல்லுங்க. ஒருபுறம் மிக மோசமான மணலும் ரசாயனங்களும் கலந்த கழிவுநீர் மற்றும் கசடு சுத்திகரிப்பு, சுரங்கத் தொழில் மற்றும் எண்ணெய் பிரிப்பு. மறுபுறம் பால் மற்றும் ஸ்டார்ச் தயாரிப்பு, உணவு மற்றும் பானங்கள் தயாரிப்பு, ரசாயனம் மற்றும் மருந்து உற்பத்தி. ரெண்டுமே முற்றிலும் எதிர்முனைகள். அதுதான் என் கேள்வியும். ஒரே நிறுவனம் அதே டீகேண்டர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கரடுமுரடான கழிவுநீரை கையாளும் இயந்திரத்தையும் வழங்குகிறது, நாம் குடிக்கும் பாலை பதப்படுத்தும் உணவுத்தர இயந்திரத்தையும் வழங்குகிறது. பார்க்க முரண்பாடா தெரியும். கழிவுநீரை கையாளும் அதே இயந்திரத்தை நம் உணவிலும் பயன்படுத்துவது எப்படி சாத்தியம்? இது ஒன்றோடு ஒன்று முரண்படும் சவால்கள் அல்லவா? பரந்த பின்னணியில் இதை நாம் கவனித்தால் இது முரண்பாடல்ல, இதுதான் பொறியியலின் உச்சக்கட்ட தகவமைப்பு என்பது புரியும்.
அடாப்டபிலிட்டி பத்தி சொல்றீங்களா? ஆமா, நீங்க சொல்லுவது சரிதான். கழிவுநீரை கையாளுவதும் உணவுப் பொருட்களை கையாளுவதும் முற்றிலும் வெவ்வேறு உலகங்கள். தொழில்நுட்பத்தின் அடிப்படை தத்துவம் ஒன்றுதான். ஆனால் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் வழங்கும் தனிப்பயனாக்கம் தான் இங்கே முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது கஸ்டமைசேஷன். ஆமா, ஆவணத்தில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு செயல்முறை தேவைக்கும் ஏற்ப இயந்திரங்கள் தனிப்பயனாக்கப்படுகின்றன என்று. இயந்திரத்தின் இருதயம் ஒன்றுதான், ஆனால் அதன் உடற்கூறியல் முற்றிலும் மாற்றப்படுகிறது. அதை சற்று விளக்கமாக சொல்ல முடியுமா? அந்த உலோகவியலில் அப்படி என்ன மாற்றங்களை செய்கிறார்கள்? நிச்சயமாக. முதலில் நீங்கள் குறிப்பிட்ட கழிவுநீர் அல்லது சுரங்கத் தொழிலை எடுத்துக்கொள்வோம். அங்கே வரும் கசடில் நிறைய மணல், கூழாங்கற்கள் மற்றும் கடினமான துகள்கள் இருக்கும். அது இயந்திரத்துக்குள்ள போகும்போது ரொம்ப டேமேஜ் ஆகுமே. அவை இயந்திரத்தின் சுருள் கடத்தியில் உரசும்போது மிகப்பெரிய தேய்மானத்தை ஏற்படுத்தும். எனவே அந்த இயந்திரங்களில் சுருள் கடத்தியின் விளிம்புகளில் டங்ஸ்டன் கார்பைட் போன்ற மிக கடினமான உலோகங்களால் ஆன தேய்மான தடுப்புகள் பற்ற வைக்கப்பட்டிருக்கும். ஓ, வியர் டைல்ஸ். அது ஒரு போர் கவசத்தை போன்றது போல. சரியா சொன்னீங்க. ஆனால் இதே இயந்திரத்தை ஒரு பால் பதப்படுத்தும் ஆலைக்கோ அல்லது மருந்து தயாரிக்கும் நிறுவனத்திற்கோ வடிவமைக்கும் போது அணுகுமுறையே 180 டிகிரி மாறிவிடும். ஆம், அங்கு தேய்மானத்தை விட சுகாதாரம் தானே முக்கியம். ஆமா, ஃபுட் கிரேட் இயந்திரங்களில் போர்க்கவசங்கள் தேவையில்லை. ஆனால் பாக்டீரியாக்கள் வளராமல் தடுப்பது எப்படி என்பதுதான் மிகப்பெரிய சவால். அப்போ அந்த உலோகத்தை எப்படி மாத்துவாங்க? இயந்திரத்தின் உள்பாகங்கள் முழுவதும் 316L எனப்படும் உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்கும். உள்ளே எந்த ஒரு சிறு கீறலோ அல்லது குழியோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதில் பால் தங்கி பாக்டீரியா உருவாகிவிடும் இல்லையா? கண்டிப்பா. அதனால் இயந்திரத்தின் உள்கட்டமைப்பு முழுவதும் எலக்ட்ரோ பாலிஷிங் முறையில் கண்ணாடியைப் போல மெருகூட்டப்பட்டிருக்கும். வாவ், சுத்தம் செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்குமே. அதைவிட முக்கியம் CIP சிஸ்டம், அதாவது கிளீன் இன் பிளேஸ். இயந்திரத்தை முழுமையாக கழட்டாமலேயே அது சுழன்று கொண்டிருக்கும் போதே அதிவேகத்தில் சுடுநீரையும் சுத்தம் செய்யும் ரசாயனங்களையும் செலுத்தி இயந்திரம் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும். சூப்பர். அப்போ ரசாயன தர இயந்திரங்கள்ல என்ன பண்ணுவாங்க? கெமிக்கல் கிரேட் இயந்திரங்களில் ஆபத்தான வாயுக்கள் வெளியேறாமல் இருக்க நைட்ரஜன் பர்ஜிங் எனப்படும் காற்றுப்புகாத சீலிங் அமைப்புகள் இருக்கும். இதனால்தான் அந்த இரண்டு முற்றிலும் மாறுபட்ட தொழில்துறைகளாலும் இவர்களை நம்ப முடிகிறது. அதாவது இவர்கள் ஒரு இயந்திரத்தை அப்படியே அட்டைப்பெட்டியில அடைத்து விற்பதில்லை. ஆமா, அந்தந்த தொழிற்சாலையின் ரசாயன தன்மைகளை படித்து அதற்கேற்ற மாதிரி வடிவமைத்து தருகிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு அபாரமான பொறியியல் திறன். ஆனா எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. ஆவணத்துல அதிவேக மற்றும் குறைந்த வேக மாடல்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆமா, ஹை ஸ்பீட் மற்றும் லோ ஸ்பீட் மாடல்கள். இதுவும் ஒரு வகையான தனிப்பயனாக்கம் தான். எல்லா பொருட்களையும் அதிவேகமாக சுழற்றி பிரித்துவிட முடியாதுன்னு சொல்றாங்களா? ஏன் முடியாது? அதிக வேகமாக சுழற்றினால் இன்னும் விரைவாக பிரிக்கலாம் அல்லவா? சாதாரண பொருட்களுக்கு அது பொருந்தும். ஆனால் சில மென்மையான இரசாயன மூலக்கூறுகள் இருக்கு. உதாரணமா கழிவுநீரில் சேர்க்கப்படும் ஃப்ளாக்குலன்ஸ் எனப்படும் ரசாயனங்கள் அல்லது சில பயோ திடப்பொருட்கள். ஓஹோ, அந்த மாதிரி பொருட்கள் அதிக விசையை தாங்காதா? ஆமா, அதிக ஜி விசையை தாங்க முடியாம சிதைந்து விடும். அந்த மூலக்கூறுகள் சிதைந்து விட்டால் பிரித்தெடுக்கும் செயல்முறையே தோல்வியடைந்துவிடும். ரொம்ப சென்சிட்டிவான மெட்டீரியல்ஸ் போல. அதேதான், ஷியர் சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸ். எனவேதான் எந்த பொருளை பிரிக்கிறோம் என்பதன் வேதியியல் தன்மையை பொறுத்து ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் இந்த இயந்திரங்களின் சுழற்சி வேகத்தையும் உட்புற வடிவமைப்பையும் துல்லியமாக கணக்கிட்டு வழங்குகிறது. இப்போதுதான் இதன் முழு பரிமாணமும் எனக்கு புரிகிறது. சரி, இந்த ஆவணத்தை படிக்கும்போது எனக்கு இன்னொரு கோணமும் பிடிபட்டது. என்னது அது? இவ்வளவு சிக்கலான ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் தனித்தனியாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்படும் இந்த இயந்திரங்களை நாம் சாதாரணமாக இணையதளத்தில் ஒரு செல்பேசியை ஆர்டர் செய்வது போல பணத்தை கட்டிவிட்டு வாங்கிவிட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. இது வெறும் இயந்திர விற்பனை அல்ல. இது ஒரு முழுமையான சேவைச் சூழலியல் என்றே இந்த ஆவணம் சொல்கிறது. ஆமா, ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் ஈகோசிஸ்டம். உலகளாவிய மூலங்களிலிருந்து தரச்சான்றிதழ் பெற்ற இயந்திரங்களை பெறுவது, முழுமையான தொழில்நுட்ப ஆதரவு, குறித்த நேரத்தில் டெலிவரி, விநியோகத்துக்கு முந்தைய ஆய்வு, அதாவது ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். ஆமாம், மற்றும் விற்பனைக்கு பிந்தைய ஆதரவு, உதினி பாகங்கள் கிடைப்பது என வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் வழங்குவதாக ஆவணம் கூறுகிறது. நீங்க இத பலமுறை பார்த்திருப்பீங்க. ஒரு பொறியியலாளராக எனக்கு இருக்கும் கேள்வி என்னவென்றால், சொல்லுங்க, இந்த விநியோகத்திற்கு முந்தைய ஆய்வு மற்றும் உதிரி பாகங்கள் கிடைப்பது போன்றவை ஒரு மாபெரும் தொழிற்சாலைக்கு எவ்வளவு முக்கியமானவை?
இது வெறும் சம்பிரதாயமான வார்த்தைகளா அல்லது நிஜமாகவே இதில் பெரிய வணிக லாஜிக் இருக்கிறதா? இது நிச்சயமாக வெறும் விளம்பர வார்த்தைகள் அல்ல. இதுதான் ஒரு தொழிற்சாலையின் உயிர்நாடி. இதை நீங்கள் ஒரு தொழிற்சாலை உரிமையாளரின் பார்வையிலிருந்து பார்க்க வேண்டும். சரி, கற்பனை செஞ்சு பாப்போம். ஒரு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அல்லது ஒரு ரசாயன ஆலை ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அங்குள்ள உற்பத்தி சங்கிலியில் இந்த டீகாண்டர் சென்ட்ரிஃபியூஜ் யந்திரம்தான் மையப்புள்ளி. அதாவது ஒரு பாட்டில் நெக் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த இயந்திரம் ஏதோ ஒரு சிறிய உதிரி பாகம் பழுதடந்து திடீர்னு நின்றுவிட்டால் என்ன நடக்கும்? முழு உற்பத்தியும் அப்படியே ஸ்தம்பித்து விடுமே. ஆமா, அந்த முடக்கம் நீடிக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் அந்த நிறுவனத்திற்கு பல லட்சம் ரூபாய் நேரடி இழப்பை ஏற்படுத்தும். அதைவிட பெரிய ஆபத்து என்னவென்றால் அவர்கள் சந்தையில் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் விநியோகத்தடை ஏற்படும். ஆமா, ஒரு சின்ன இயந்திரத்தின் முடக்கம் மொத்த சப்ளை செயினையே சிதைத்துவிடும். அது மிகப்பெரிய சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தும். சரியா சொன்னீங்க. எந்த ஒரு பெரிய நிறுவனமும் இப்படிப்பட்ட ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க மாட்டார்கள். அதனாலதான் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் தாங்கள் இயந்திரங்களை விற்பனை செய்வதோடு தங்கள் வேலை முடிந்துவிட்டதாக நினைப்பதில்லை. அப்போ அந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் மூலியமா இதெல்லாம் செக் பண்ணுவாங்களா? ஆமா, அவர்கள் உலகளாவிய சந்தையிலிருந்து சிறந்த இயந்திரங்களை உன்னணைத்து அவற்றை உள்ளூரில் சோதனை செய்கிறார்கள். இயந்திரத்தை வாடிக்கையாளரின் தொழிற்சாலைக்கு அனுப்பும் முன்பே அந்த இயந்திரம் குறிப்பிட்ட அந்த தொழிற்சாலையின் கழிவு நீரையோ அல்லது ரசாயனத்தையோ பிரித்தெடுக்க 100% சரியாக இயங்குகிறதா என்பதை சோதனை ஓட்டம் மூலம் உறுதி செய்கிறார்கள். வாவ்! நிஜமான மெட்டீரியலை வச்சே டெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அது மட்டுமில்ல, இயந்திரம் இயங்க தொடங்கிய பிறகும் அவசர தேவைக்கான உதிரிப்பாகங்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்கிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் ட்ரிமஃபோக்ஸ் நிறுவனத்தினம் வாங்குவது ஒரு இரும்பு இயந்திரமை அல்ல, நீங்கள் வாங்குவது நம்பகத்தன்மையை. ரிலையபிலிட்டி ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆமா, எந்த பிரச்சனை வந்தாலும் என் உற்பத்தி நிற்காது என்ற நிம்மதியைத்தான் அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். அது மிக சரியான பார்வை. ஒரு பெரும் தொழிற்சாலையின் இதயமாக செயல்படும் ஒரு இயந்திரம் எந்த தடங்களும் இல்லாமல் இயங்குவதுதான் அதன் உண்மையான வெற்றி. எப்படி அணுகுவார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த ஆவணத்திலேயே அவர்கள் மிக தெளிவாக தங்கள் தொடர்பு எண்களையும் மின்னஞ்சலையும் கொடுத்திருக்கிறார்கள். இது நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவல். ஆமாம், நீங்கள் ஒரு தொழிற்சாலையை நிர்வகிப்பவராக இருந்தாலோ அல்லது உங்கள் உற்பத்தி வரிசையில் பிரித்தெடுத்தல் தொடர்பான சிக்கல்களை எதிர்கொண்டாலோ தங்களுக்கு சரியான சென்ட்ரிஃபியூஜ் எந்திரம் பற்றி ஆலோசனை பெற அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அதோட விவரங்களை சொல்லிடுங்க. அவங்களோட தொலைபேசி எண் +91 7871 665841 மற்றும் மின்னஞ்சல் dreamofworks@gmail.com. ஒரு சாதாரண விசாரணை முதல் முழுமையான பராமரிப்பு வரை அவங்க கூடவே பயணிப்பாங்க. ஆமா, ஒரு வாடிக்கையாளரின் தேவையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப சுருள் கடத்தியின் வேகத்தை மாற்றுவது, சரியான உலோகத்தை தேர்ந்தெடுப்பது, அதிர்வு தடுப்புகளை அமைப்பது என ஒரு முழுமையான பயணத்தில் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் வாடிக்கையாளர்களோடு இணைந்து பயணிக்கிறது என்பதை இந்த ஆவணம் ஆணித்தரமாக நிறுவுகிறது. நாங்கள் இயந்திரங்களை மட்டும் வழங்குவதில்லை, முழுமையான பிரித்தெடுத்தல் தீர்வுகளை வழங்குகிறோம் என்று அவர்கள் சொல்வதன் உண்மையான அர்த்தம் இப்போ நமக்கு நல்லாவே புரியுது. மிக அருமையான தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு ஆழமான அலசலாக இது அமைந்தது. சரி, நாம் நமது இந்த தேடலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். நேரம் போனதே தெரியல. ஆமாம், சுருக்கமாக சொல்லப்போனால் நாம் தினமும் பயன்படுத்தும் சுத்தமான தண்ணீரோ பதப்படுத்தப்பட்ட உணவோ அல்லது நம் வாகனங்களை இயக்கும் தூய்மையான எரிபொருளோ இவற்றின் தரத்துக்கும் தூய்மைக்கும் காரணம் தொழிற்சாலைகளின் உள்ளே வினாடிக்கு ஆயிரக்கணக்கான சுழற்சிகளை மேற்கொண்டு எந்த சத்தமும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த கண்ணுக்கு தெரியாத யந்திரங்கள்தான். இத பத்தி நாம பெருசா யோசிக்கிறதே இல்ல. உண்மைதான். கியர் பாக்ஸ்கள் மூலம் கட்டுப்படுத்தப்படும் சுருள் கடத்திகள் எவ்வாறு தொடர்ச்சியான உற்பத்தியை சாத்தியமாக்குகின்றன என்பதையும், கழிவுநீர் சுத்திகரிப்பு முதல் உயர்தர மருந்துகள் தயாரிப்பு வரை அனைத்தையும் பிரித்தெடுக்கும் ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் டீகாண்டர் சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரங்கள் உலகளாவிய தொழில்துறைகளை எவ்வாறு இயக்குகின்றன என்பதையும் இன்று நாம் மிக விரிவாக பார்த்தோம். ரொம்ப சிறப்பான ஒரு அலசல். ஆமா, சிறந்த மற்றும் நம்பகமான சென்ட்ரிஃபியூஜ் விநியோகஸ்தரை தேடும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் ஆவணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த தொடர்பு எண்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இன்று நாம் விடைபெறுவதற்கு முன் இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையும் ஒரு புதிய ஆழமான சிந்தனையே நேயர்களிடம் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க,
கேட்க ஆர்வமா இருக்கேன். இன்று நாம் பூமியில் நடக்கும் சுரங்கத் தொழில்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் உணவு தயாரிப்பு ஆகியவற்றில் இந்த டீகேண்டர் இயந்திரங்களின் பயன்பாட்டை பார்த்தோம். ஆனால் எதிர்காலத்தை சற்று கற்பனை செய்து பாருங்கள். விண்வெளி பயணம் பத்தியா? ஆமாம், மனிதர்கள் செவ்வாய் கிரகத்திற்கோ அல்லது தொலைதூர விண்வெளி பயணங்களுக்கோ செல்லும்போது அங்கு புவியீர்ப்பு விசை மிகக் குறைவு அல்லது விசையில்லா நிலை இருக்கும். ஜீரோ கிராவிட்டி. அதேதான், அங்குள்ள மண்ணிலிருந்து தண்ணீரை பிரித்தெடுக்கவோ அல்லது விண்வெளி கழிவுகளை மறுசுழற்சி செய்யவோ சாதாரண புவியீர்ப்பு சார்ந்த வடிகட்டுதல் முறைகள் பயன்படாது. ஆமா, தண்ணி அப்படியே மிதக்குமே. அங்கு தொடர்ச்சியாக ஒரு செயற்கையான ஜீவிசையை உருவாக்கி பொருட்களை பிரித்தெடுக்கும் இந்த மையவிலக்கு விசை மற்றும் சுருள் கடத்தி தத்துவம்தான் விண்வெளி வீரர்களின் உயிரை காக்கும் ஒரே தொழில்நுட்பமாக இருக்கப் போகிறது. நிஜமாவே சிலிர்க்க வைக்கும் தகவல் இது. இன்று உங்கள் உங்களில் உள்ள ஒரு கழிவுநீர் ஆலையில் சத்தமில்லாமல் சுழன்று கொண்டிருக்கும் அதே இயற்பியல் தத்துவம்தான் நாளை மனிதகுலத்தை அடுத்த கிரகங்களுக்கு கொண்டு செல்லப் போகிறது. அடுத்த முறை வானத்தை பார்க்கும்போது இந்த சுழலும் இயந்திரங்கள் விண்வெளியில் எவ்வாறு செயல்படும் என்பதை சற்று அமைதியாக சிந்தித்துப் பாருங்கள். அறியப்படாத பல ரகசியங்களை இந்த அறிவியல் தன்னுள் ஒளித்து வைத்துள்ளது. மிக சிறப்பான முத்தாய்ப்பான கருத்துக்களோடு இன்றைய நமது இந்த அலசலை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆவணத் தேடலில் சந்திப்போம்.